பொறுமை பெருமை தரும். அந்த பசுமலை கிராமத்தில் சில வருடங்கள் மழை இல்லாமல் போனதில் பஞ்சம் நிலவியது. அங்கு வாழ்ந்து வந்த பண்ணையார் இரக்க மனம் கொண்டவர். அவரிடம் சென்ற மக்கள், நாங்கள் பசியை பொறுத்து கொள்வோம் ஐயா, ஆனால் குழந்தைகள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு நீங்கள்தான் ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். குழந்தைகளுக்கு சத்துமாவு உருண்டை கொடுக்க ஏற்பாடு செய்கிறேன் என்றார் பண்ணையார். மறுநாள் பண்ணையார் வீட்டு வேலைக்காரர் குழந்தைகளுக்கு ஆளுக்கொரு சத்துமாவு உருண்டைகளை தயார் செய்து வைத்துக்கொண்டு காத்திருந்தார். அவரை சிறுவர்கள் சூழ்ந்து கொண்டு பெரிய அளவு உருண்டைகளை எடுப்பதில் கடுமையான போட்டி நிலவியது. ஆனால் அனைத்து உருண்டைகளும் ஒரே சமமான அளவுதான். குழந்தைகளோ பெரியது சிறியது என கூறி போட்டி போட்டு கொண்டனர். அதில் ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக நின்று இருந்தாள். எல்லோரும் எடுத்து சென்ற பின் மீதமிருந்த உருண்டையை பெற்றுக்கொண்டாள். தினந்தோறும் பண்ணையார் இதை கவனித்து வந்தார். அன்றும் அந்த சிறுமி தனக்கு கிடைத்த உருண்டையை எடுத்துக்கொண்டு தாயிடம் கொடுத்தாள். அதை இரண்டாக பிரித்தபோது அதற்குள் ஒரு தங்கக்காசு இருந்தது. அந்த தங்கக்காசை பண்ணையாரிடமே ஒப்படைக்க திரும்ப வந்தாள் சிறுமி. உன் பெயர் என்னம்மா என்று கேட்டார். என் பெயர் சத்யா என்று பதிலளித்தாள் சிறுமி. சத்யா, இதை உன் பொறுமைக்கு நேர்மைக்கும் கிடைத்த பரிசாக வைத்துக்கொள் என்று கூறி இன்னொரு தங்கக்காசையும் பரிசாக கொடுத்தார். நடந்ததை அறிந்த சத்யாவின் குடும்பத்தார் அவருக்கு மகிழ்வுடன் நன்றி தெரிவித்தனர். ஓகே மக்களே, நாளை புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.